அனைவருக்கும் வணக்கம். இன்று கோவை ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன் கோவை ராமநாதபுரம் மிக சிறிய ஊராக இருந்தது. அக்காலத்தில் இப்பகுதியில் வசித்த விவசாயிகள் தங்கள் பணி முடிந்து ஓய்வு நேரங்களில் அமர்ந்து முருகன் பாடல்களை பாடி மகிழ்வர். கிருத்திகை போன்ற சிறப்பு நாட்களில் பழனிக்கு ஒரு குழுவாக சென்று தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து பழனி ஆண்டவரின் உத்தரவு பெற்று பழனியில் இருந்து பிடிமண் எடுத்து வந்து தங்கள் இருப்பிடத்திலேயே முருகனுக்கு ஒரு கோயில் கட்டுவது என தீர்மானித்தனர். எனவே பழனி சென்ற பக்தர்கள் சிலர் அங்கே தண்டாயுதபாணியை தரிசித்து வேண்டிக் கொண்டு அங்கிருந்து பிடிமண் எடுத்து வந்தனர். நல்லதொரு முகூர்த்த நாளில் பூமி பூஜை செய்து தொடங்கி விரைவில் சிறியதாக ஒரு கோயிலை கட்டி முடித்தனர். பழனியில் உள்ள முருகனைப் போலவே சிலை செய்து அக்கோவிலில் பிரதிஷ்டை செய்து தினம் தினம் பூஜை வழிபாடுகளை செய்யத் தொடங்கினர். கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கிழக்கிலும் மேற்கிலுமாக 2 நுழைவு வாயில்கள் உள்ளன. தென்மேற்கில் விநாயகரும் சிவனும் அருள் புரிகின்றனர். வடமேற்கில் மூலவர் சிராங்கண்ணி அம்மன் சிலையாய் காணலாம். அர்த்த மண்டப வாயிலின் இருபுறமும் காவல் தெய்வங்கள் இருக்க, கருவறையில் கருணை முகத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்து வலது கையில் தண்டத்தை ஏந்தியவாறு நின்ற கோலத்தில் எழிலுடன் காட்சி புரிகின்றார் தண்டாயுதபாணி. இவரை தரிசிக்கும் போதே நமது சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்வு சீராகும், நேராகும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. சிறப்பு மலர் அலங்காரத்தில் இவரது அழகை கண்டு கொண்டே இருக்கலாம். அத்தனை அழகு! செவ்வாய், வெள்ளி, கிருத்திகை, சஷ்டி நாட்களில் விசேஷ அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெறுகின்றன. குழந்தை பேறு இல்லா தம்பதியர் சஷ்டி தினங்களில் விரதம் இருந்து இத்தலத்து முருகப்பெருமானை தொடர்ந்து துதிப்பதன் மூலம் நிச்சயமாக குழந்தை பேறு கிட்டும் என்ற நம்பிக்கை இங்கே நிலவுகிறது. பழனியில் இருந்து பிடிமண் எடுத்து வரப்பட்டு அமைக்கப்பட்ட கோவில் என்பதால் பழனிக்கு நிகராக கருதப்படுகிறது இத்தலம். பழனி செல்ல இயலாதோர் இத்தலம் வந்து வணங்கினாலும் பலன் கிடைக்கும் என்கின்றார்கள். வாய்ப்பும் நேரமும் அமையும் போது நீங்களும் ஒரு முறை இத்தலம் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வாருங்கள். முருகன் அருளால் உங்கள் வாழ்விலும் முன்னேற்றம் ஏற்படும். வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் முருகா சரணம். நன்றி. வாழ்க வளமுடன்.